செந்தமிழன் சீமானுகிட்ட ஒரே ஒரு முறை இந்த நீ ஆட்சியை கொடுத்து பாரு, கர்நாடகாரன் தொடுவானா, தொற்றுவானா, தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவானா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரே ஒரு மாவீரன் வீரப்பன் எல்லையில் இருந்தானா இல்லையா? நம்ம பெரியப்பன், நம்ம அப்பன், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு எல்லை காவலனா கர்நாடக எல்லையிலும் தமிழ்நாட்டு எல்லையிலும் இருந்தானே. எப்படி கரெக்டாக தண்ணி வந்துச்சு? தூக்குனானா இல்லையா ராஜ்குமாரை? விஜய் அவர்கள் எதுவும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க? அவர் கண்டனம் தெரியல, கண்டனம்னு சொல்றதுக்கே கண்டமா வராரு. புரியுதுங்களா இல்லையா? கண்டனம்னு சொல்றதுக்கே பயப்படுறாரு. அதான பிரச்சனைங்க. மாநிலங்களுக்கான பிரச்சனையை உருவாக்கிரும், அதனால தான் நாங்கள் வந்து இப்போ பொறுமையாக கையாளுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. இந்த அறிவும் இந்த ஆற்றலும் அவனுக்கு இருந்துச்சா? அப்போ அவனுடைய நிலைப்பாடு என்ன? தமிழனா லுச்சா பைய தானே. தமிழனை யார் வேணாலும் சுடலாம், யார் வேணாலும் கொல்லலாம், அதை கேட்க நாதி இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு ஆள்றது தமிழன் கிடையாது. அந்த தைரியம் தம்பி. ஃபஸ்ட்டு ஏன் எய்த் அவுட்டுக்காரன் என்கிட்ட சண்டைக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு என்ன நான் இருக்கான்னு பார்ப்பான். அவன் வீட்டில் ஆம்பளை ஆள் இருக்கான், இப்போ போனால் சண்டை பெருசாகும் அப்படிம்பான். வீட்டில் ஒருத்தர் இல்லை, என் மனைவி கிட்ட சண்டை வளர்க்குன்னா ஈஸியாக சண்டை வளர்த்துட்டு போயிடுவானே. அண்ணன் சொல்லுவார், பெத்த தாய் தகப்பனா இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதிரினா எதிரி இருந்தானே, நண்பனா நண்பன் தான். புரியுதுங்களா இல்லையா? அது மாதிரி நீ தம்பியாக இருந்தானே கம்பியாக இருந்தானே, அதை பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது. எதிரி திராவிடம்னா நீ எதிரி தான் எனக்கு.